ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி வாழைப்பழம் அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பழுத்த வாழைப்பழத்தில். இதை நல்லா கையில் மசிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்கிறீங்களோ ரொம்ப நல்லது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற டிஷ் அப்படிங்கிறதுனால ஜாகரி நான் ஆட் பண்ணுறேன். ஜாகரியில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரன்ச்சினஸ்க்காக நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு செய்கிற ஸ்நாக்ஸுங்கிறதுனால நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எனர்ஜியை கொடுக்கும். நெய்ங்கிறது ஒரு குட் ஃபேட் தான். அடுப்பை ஆன் பண்ணி பணியார கல் வச்சுக்கோங்க. இது கூட நான் துருவன தேங்காயும் இடிச்ச ஏலக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயிலையும் ஏலக்காயிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இப்போது பணியாரக்கல் லைட்டாக சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி 2 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நான் முழு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபைபர் இருக்குது. மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்து கொடுக்கும். இந்த மாதிரி மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பணியாரத்தை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் கவர் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மைதாவோ இல்லை எந்த கெமிக்கல்ஸுமே நான் ஆட் பண்ணலை. ஹெல்தியான ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் தான். வெயிட் கெயின் பண்ணணுங்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அயன் ஃபோலேட் இருக்கனால பிரெக்னன்சி பீப்புளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.